பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 81 சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கத்திலே பக்தன் ஆசாப் தேவனை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவனை தப்புவித்தான் என்று பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உபத்திரத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதிலிருந்து என்னை யார் தப்புவிக்க முடியும் என்று ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமானால் நீ இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளையாக நீ இருக்க வேண்டும். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள பிள்ளையாக நீ இருக்க வேண்டும். அப்பொழுது உனக்கு கண்டிப்பாக எல்லா காரியங்களிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசுவால தான் முடியும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எங்க போனாலும் எந்த விடுதலை நீங்கள் பெற முடியாது. நீ எந்த இடத்துக்கு போனாலும் உன்னுடைய பணம் தான் செலவாகும். கர்த்தர் கொடுக்கிறது இலவசமாக உனக்கு விடுதலை அவரால் தான் கொடுக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமானால் நீ இயேசு கிட்ட வந்து ஜெபிக்கிற மகனாக இருந்தால் கண்டிப்பாக என் தேவன் உனக்கு விடுதலை கொடுப்பார். நாங்கள் பல பிரசங்கங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம், பல வீடுகளை நாங்கள் தரிசிக்கிறோம். ஆனாலும் அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? சிலர் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவாங்க, அதன் வார்த்தை பிரகாரமா அவங்க நடந்து கொள்வாங்க, அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சிலர் எப்படி இருப்பாங்கன்னாக்கா, அந்த வார்த்தை கேட்குவாங்க, அந்த வார்த்தையின் பிரகாரமா அவங்களோட வாழ்க்கை இருக்காது. சும்மா இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு விடுவாங்க. அவங்களோட வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கு எவ்வளவுதான் வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தைகளை அவங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை நீ அங்கீகரிக்க மகனாக இருந்தால் கண்டிப்பாக என் தேவன் உனக்கு ஒரு விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்த அவரால் முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த நெருக்கத்துல இருக்கட்டுங்க, சொல்ல முடியாத நெருக்கத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டாலும் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலிருந்து உனக்கு விடுதலை வேண்டுமா? இயேசு கிட்ட வந்து ஜெபிக்கிற மகளாக நீ இருந்தால் என் தேவன் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு பேசினார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.